பழனியோட அம்மா கூப்பிடுறாங்க பாண்டியனை. மாப்பிள்ள, சொல்லுங்க அத்த. என் பையன் பழனிக்கு கல்யாணம் ஆகணும்னா தயவு செய்து என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க மாப்பிள்ள. உங்களுக்கு புண்ணியமா போகும் மாப்பிள்ள. இந்த உபகாரத்தை மாத்திரம் எனக்கு பண்ணிருங்க மாப்பிள்ள. பாண்டியன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப பழனிய கூப்பிடுறாரு. பழனி, இந்த வீட்டுல இருக்கிற முடியும் உனக்கு கல்யாணமே நடக்காது மச்சான். அதனால இந்த வீட்டை விட்டே போயிரு பழனி. மச்சான், நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன். இனிமேட்டு பழனி இந்த வீட்டுல இருக்க கூடாது கோமதி. பொழுது விடியறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு பழனி போயே ஆகணும். இனிமேட்டு இவனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சாப்பிடுற சாப்பாட விட்டுட்டு பழனி எந்திரிக்கிறாரு. பாண்டியனும் எந்திரிக்கிறாரு. சொல்லிட்டு பழனிக்கு வேற வழியே இல்லாம குடும்பத்தை விட்டு பிரியறாரு. எல்லாரும் பழனிய கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. பாண்டியன் அவரோட மனச கல்லாக்கிக்கிட்டு அழுகைய கட்டுப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நாளை சந்திப்போம்.